வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர். ஸோ நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த 2025 குரூப் 2 ஏக்கான ரிசல்ட்டு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தோம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு கட் ஆஃப் நிறையவே கூடி இருக்குது தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதில் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த மதிப்பெண் தெரியும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய மதிப்பெண்ணை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு கொஷின்ஸ் கூடி இருக்குங்க. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா கொஷின்ஸ் வந்து கூடியிருக்கு. அவங்க நார்மலாக அடித்ததை விட 5லேருந்து ஒரு 6 கொஷின்ஸ் கூட அவங்களுக்கு வந்து கூடியிருக்குது. அது வந்து நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து நல்லா ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இதுக்காகவே ரொம்ப நாளாக அர்ப்பணித்து படித்தவர்களுக்கெல்லாம் இந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட் தான். ஏன்னா டிஎன்பிசி வந்து ஒரு 6 கொஷின்ஸ் கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு கிரேஸ் மார்க் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இல்லை கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா கூடியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 147-8க்கு மேலே எடுத்தவங்களுக்கு தான் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது வந்திருக்குது. ஏன்னா நல்ல ஒரு ஸ்கோர் வந்திருக்குது. அவங்களாம் வந்து முதல் ஒரு 1000 பேர், இந்த மாதிரி 1500 பேர், 1000 பேர்த்துக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து 147, 148 இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொஷின் அடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு ஒரு 1000 மெம்பர்ஸ்க்குள்ளே வந்துருக்குறாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து தாண்டி போயிட்டாங்க. எல்லாருமே என்ன பண்ணிருச்சு, இந்த டிஎன்பிஎஸ்சி தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா அந்தளவுக்கு வந்து காம்படிஷன் இப்போ அதிகமாகிடுது. அதை தான் இந்த ரிசல்ட்டு வந்து காட்டுது நமக்கு. ஸோ இந்த குரூப் 2 ஏ ரிசல்ட்டு பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மைண்ட் அப்செட்டில் இருக்கலாம். ஸோ தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் உட்காந்து வரக்கூடிய அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலே வரக்கூடிய அடுத்த குரூப் 2க்கு உங்களால் கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த குரூப் 2 ஏல என்னென்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி அடுத்த குரூப் 2க்கு அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம இப்போ செய்த தவறுகளை பண்ண முடியாது. நிறைய பேருக்கு தமிழும் ரீசனிங்கும் தான் கொஞ்சம் காலை வாரி விட்டுருந்துருக்கோம். ஓகேங்களா? அது வந்து அடுத்த டைம் நடக்காமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அந்த தமிழில் 100 கொஷின்ஸ்க்கு எப்படியாவது 90க்கு மேலே அடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே உங்களால் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். நிறைய பேர் தமிழ் தான் காரணமாக இருந்துருக்கும். தமிழில் வந்து சார் நான் ஒரு தமிழில் ஒரு 90 போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு 10 கொஷின் கூடி 145க்கு மேலே எடுத்திருப்பேன் சார், ஒரு 150 கிட்டே எடுத்திருப்பேன் சார், தமிழ் தான் சார் என்னை வந்து இந்த மாதிரி ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வேதனையில் இருப்பீங்க. இல்லை இப்போ வேதனைப்பட்டு அதனால் ஒரு பிரயோஜனம் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அந்த வேதனையை நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, ஒரு ஆதங்கமாகவும் ஒரு மோட்டிவாகவும் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? அதை என்ன பண்ணிக்கிங்க, ஒரு மோட்டிவ் எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிங்க. அப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப வேகமாக வேலைக்கு போகிறது உங்களுக்கு தெரியும், உங்கள் கண் கூட தெரியும். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கணும். உங்களுடைய ஆர்வம் வந்து குறைய விடாமல் பார்த்துக்கணும். அதான் ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான லிங்க் வந்து நம்மளுடைய டெலிகிராம் பேஜில் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்கில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் ப்ளஸ் கேப்சாவையும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து என்ன பண்ணுவோம் தெரியும். இதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே என்ன பண்ணுவாங்க, குரூப் 2 ரிசல்ட்டும் வரப்போகுது. ஏன்னா இப்போ குரூப் 2 ஏ விட்டுட்டாங்க இல்லைங்களா? ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணிடுவாங்க, ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு குரூப் 2 ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த கால்ஃபர் உங்களுக்கு சீக்கிரமே வந்துடும். ஏன்னா அடுத்த கால்ஃபர் வரப்போகுதுங்கிறதுனால 2 விஷயத்தையுமே ரொம்ப சீக்கிரமாக என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுறது தான் ட்ரை பண்ணுவாங்க. டக்குன்னு உங்களுக்கு டிஎன்பிசி சொன்ன மாதிரியே அவங்களுடைய அந்த வேலை வந்து சுறுசுறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம சோர்வடைஞ்சிடக்கூடாது. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், சுறுசுறுப்பாக செயல்பட்டால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கான அந்த வேலை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதனால் சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க. இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு மனம் தளர்ந்துடாதீங்க. எவ்வளோ சார் கட் ஆஃப்னு கேட்காதீங்க. நமக்கு தெரியும் ஒரு அளவுக்கு கரெக்டாக 147, 148க்கு மேலே இருந்திருந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஜாப் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரிசல்ட் வந்து அவங்களுக்கு வந்து வேலையை காட்டியிருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எழுத போகிற எக்ஸாமுக்கு 150, 150க்கு மேலே பிளான் பண்ணி என்ன பண்ணுங்கள், குரூப் 2க்கு எக்ஸாமை வந்து படிக்க ஆரம்பிங்க. குரூப் 4 படிச்சுட்டு இருக்க அதே நேரத்தில் குரூப் 2வையும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு ஹையர் லெவல் எஜுகேஷன் அந்த கான்ஃபரன்ஸோட படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் 2026 உங்களால் குரூப் 2ல் ஜாபுக்கு போக முடியும். ஓகேங்களா? சரி, நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.